மாங்காயை நறுக்கி ஊற வச்சு அது மாங்காய் ஊற போடுறதா கிராமத்தோட வழக்கம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ மாங்காயை பொடி பொடியாக நறுக்கி அதில் உப்புக்களை போட்டு நல்லா குளுக்குன்னு குலுக்கி அந்த பக்கம் 2 நாளைக்கு ஊற வச்சுருங்க. நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நல்லா பட்டை வத்தல் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பட்டை வத்தலை ஒரு கைப்பிடி போட்டு வறுத்துட்டு அந்த சூடான எண்ணெயிலேயே வெந்தயம், கடுகு இது 2ஐயும் கொஞ்சம் போட்டு வறுத்து குறப்பாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வறுத்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு, பட்டை வத்தலை போட்டு வதக்கிட்டு இப்போ குறப்பாக நம்ம மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் போட்டு கருக விடாமல் பொன்னிறமாக லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ ஊற வச்ச மாங்காயை ஒரு கரண்டினால் எடுத்து போட்டு அதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இதில் லைட்டாக தண்ணி இருக்கும். ஏன்னா மாங்காய் ஊறுகாயில் நம்ம இந்த உப்பு போட்டு குளிக்க வைக்கிறோம் இல்லையா, அதில் வேர்த்து உள்ள தண்ணி இருக்கும். அதனால தான் நான் கரண்டியை போட்டு எடுக்க சொன்னேன். எடுத்துட்டு இது லைட்டாக அந்த தண்ணி வத்துற வரைக்கும் சுருளை வதக்கி விட்டிங்கன்னா மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், பாக்ஸில் போட்டு வெளியும் வச்சு